ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு அணுக்களின் காலக்கணிதம். இது ஒரு சயின்டிபிக்கான சாப்டர், விஞ்ஞான பூர்வமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதமே விஞ்ஞான பூர்வமானதுதான். அதாவது ஆன்மீகம் இல்லாம அறிவியல் கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அறிவியல் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க, சயின்ஸ் தான் எல்லாமே, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரோ அதான் கரெக்டு அப்படின்னு ஒரு தவறான பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்றுக்கள், இன்னைக்கு விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி மூலமா பெறக்கூடிய அறிவு, அது மூலமா பெறக்கூடிய முடிவு, இது எல்லாமே ஆல்ரெடி வேதங்கள்ல இருக்கு. அது குறிப்பா ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களுடைய சாரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். எல்லா வேதங்களையும் எடுத்து ஒரு சாரமா கொடுத்துட்டு அதான் பாகவதம். இப்ப பாகவதம் ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதத்துல பல்வேறு கிரக அமைப்புகள், என்னென்ன கிரகம் எப்படி இருக்கும், அந்த கிரகத்துல உயிர்வாழிகள் இருக்காங்களா, அந்த குறிப்பிட்ட கிரகத்துல உயிர்வாழிகள் எப்படி வாழ்வாங்க, அவனுடைய வாழ்க்கையினுடைய கால அளவு என்ன, ஓரொரு கோளும் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, பல்வேறு தெய்வீக லோகங்கள், உயர்ந்த கிரகங்கள், அப்புறம் கீழ்நிலையான கிரகங்கள், பல்வேறு கிரகங்கள், பல்வேறு கிரக வாசிகள், இதெல்லாமே பாகவத்துல சொல்லியிருக்கு. இன்னைக்கு தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி வேறு கிரகத்துக்கு போக முடியுமா, அந்த வேற்று கிரகத்துல உயிர்வாளிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. பட் ஆக்சுவலி இந்த சொந்த முயற்சினால உயர் கிரகங்களுக்கு போக முடியாது. உயர் கிரகங்களுக்கு போகணும்னா அதுக்கான புண்ணிய கர்மாக்களை செஞ்சிருக்கணும், அதற்கான குணத்துல செயல்படணும். மொத்தம் 14 லோகம் இருக்கு. ஒரு ஒரு பிரம்மாண்டத்துல 14 லோகம். அந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. இத இந்த பிரம்மாண்டங்கள்ல எப்படி உற்பத்தி ஆச்சு, யார் இதை உற்பத்தி பண்ணா, இதை பற்றிய தகவல்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஆனா விஞ்ஞானிகளுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்கிற ஒரு பூலோகம், இந்த ஒரு பூகோளத்தையும் இவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியல. விஞ்ஞானிகளுடைய சொந்த முயற்சி கொண்டு, சொந்த அறிவை கொண்டு, இந்த ஒரு பூகோளம் இருக்கு இல்லையா, இந்த பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல வருஷம் ஆச்சு. பூமி உருண்டையா இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அது ஒரு விஞ்ஞானி சொன்னாரு பூமி உருண்டையா இருக்காது, தட்டையா இருக்கும். ஏன்னா உருண்டையா இருந்தா அந்த பக்கம் போய் விழுந்துருவாங்க, அது எப்படி உருண்டையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பூமி சதுரமா இருக்குமா, செவ்வகமா இருக்குமா, சமதளமா இருக்குமா, உருண்டையா இருக்குமா, இதை ஆராய்ச்சி பண்றேன். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த விஞ்ஞானியுடைய ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்லும்போது, விஞ்ஞானிகளுடைய கூற்றை பற்றி சொல்லும்போது பிரபுபா என்ன சொல்றாரு, என்னைக்குமே ஒரு விஞ்ஞானி தெளிவான பதில் கொடுத்ததே இல்லை. இருக்கலாம், பூமி உருண்டையா இருக்கலாம், அது தட்டையா இருக்கலாம்,
அது சமதளமா இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம். அப்படிதான் அவங்களால சொல்ல முடியும். எந்த எந்த ஒரு விஞ்ஞானியுமே தெளிவா ஒரு பதில சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி கற்பனை பண்ணி தான் தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வேதங்கள்ல பூமி வந்து பூகோளம்னு சொல்லியிருக்கு. கோலம்னா உருண்டை, பூகோளம். இது ஆராய்ச்சி பண்ணியா சொன்னாங்க, இல்ல கற்பனை பண்ணி தான் சொன்னாங்களா? சாஸ்திரம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு, பூகோளம். அப்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாஸ்திரத்துல உள்ளத இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிறாங்க. ஆமா ஆமா, பூமி உருண்டை வடிவம் தான். அந்த பூமியை உருண்டை வடிவம்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது அவனுக்கு இவ்வளவு வருஷம் இருக்கு. அதான் புரோப்பார் கேட்கிறாரு, அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறாரு. புரோப்பார் என்ன சொல்றாரு, ஒரு அழகான உதாரணம் தருவார். அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, என் அம்மாவிட்ட போய் கேளு. என்னுடைய அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அம்மாட்ட கேட்கணும். அதை விட்டு அந்த பையன் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், நான் ஏன் அம்மாட்ட போய் கேட்கணும்? என்னுடைய அப்பா யாருன்னு நான் ஏன் போய் எங்க அம்மா கிட்ட கேட்கணும்? நானே சொந்த முயற்சியில ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல அவன் ஆராய்ச்சி பண்ண ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது. அதுக்கு நேரம் அம்மாட்ட கேட்டுன்னு போயிடலாமே. அந்த கதை தான் இன்னைக்கு விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை. நீ வந்து ஒன்னொன்னையும் தன் சொந்த அனுமானத்தினால, சொந்த வியூகத்தினால, சொந்த பௌதிக அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ண பாக்குறாங்க. ஆனா அது சாத்தியம் இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. அப்படியே அவங்க முடிவுக்கு வந்தாலும் அது ஏற்கனவே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதுக்கு இவ்வளவு காலம் விரைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கால விரயம், பொருள் செலவு, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வேறு கிரகத்துக்கு போறதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்றாங்க. சரி, அப்படிதான் அங்க போறாங்களா? போறதும் இல்லை. சரி, அப்படிதான் போனாங்களா? அங்கேயே இருக்க வேண்டியது ஏன் திரும்ப வராங்க? புரோப்பார் கேட்கிறாரு, இவன் வந்து இந்த விஞ்ஞானிகள்லாம் வேறு கிரகத்துக்கு போறேங்கிறான், போனா அங்கேயே இருக்க வேண்டியது ஏன் திரும்ப வரான்? இங்க வந்து சொல்லிக்கணும், நான் போயிட்டு வந்தேன், விளம்பரப்படுத்திக்கணும். அப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நாங்க அந்த கிரகத்துக்கு போறோம், இந்த கிரகத்துக்கு போறோம். இது வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயும் வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. பொய் கருவம், ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், பொய் கருவம். ஓ, அமெரிக்காக்காரன் வந்து நிலாவுக்கு போனேன்னு சொன்னா நானும் போவேன்னு சொல்லுவேன், நானும் போவேன். ஓ, அவன் போயிடுவான், அதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். இவங்க எல்லாரும் வந்து இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா மரண ரூபத்துல வந்து இவங்க எல்லாரும் கொண்டு போயிடுவார். அவரு ஒருத்தரும் நான் அந்த கிரகத்துக்கு போறேன், இந்த கிரகத்துக்கு போறேன் முயற்சி பண்ணிட்டு இருந்தா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நாள் மரண ரூபத்துல வந்து அவனை கொண்டு போயிடுவார். அவன் எந்த கிரகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சில விஞ்ஞானிகள் வந்து மூளை குழம்பி போய் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. மூளை குழம்பி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானிகள் இருக்காங்க. மூளை குழம்பி போய் பைத்தியமானவங்க இருக்காங்க. சோ மெனி திங்ஸ் நிறைய இடம் இருக்குது. ஆனா இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சாஸ்திரத்தை ஒப்புக்கொண்டால், சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த வீண் ஆராய்ச்சிக்கும் பண விரயத்துக்கும் அவசியமே இல்லை. சரி, அப்ப இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு டைம் மேனேஜ்மெண்ட். அன்னைக்கெல்லாம் வந்து நேரம், ஒரு காலத்துல டைம் எப்படி பார்த்தாங்க, சூரியனுடைய அசை வச்சு நேரத்தை சொன்னாங்க. சூரியன் இப்ப இந்த இடத்துல இருக்கா, இப்ப மணி வந்து 12 ஆச்சு, இப்ப மணி 8 ஆச்சு, இப்ப சூரியன் அஸ்தமி மணி 6 ஆயிடுச்சு, சூரியனுடைய நகரை வச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கடிகாரம் வந்து குடுவையில வந்தது. இந்த கண்ணாடி பானை இருக்கும் இல்லையா, அதுல மணல் போட்டு வச்சிருப்பாங்க, மணல் கடிகாரம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, எக்ஸிபிஷன்ல பார்த்திருப்பீங்க, வீட்டுல எல்லாம் இருக்காது, எங்கேயாவது எக்ஸிபிஷன் போனா பார்க்கலாம். இந்த மணல் குடுவையில அந்த மணல் இறங்குறத வச்சு கால்குலேஷன் பண்ணி டைம் கால்குலேட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு சுவர் கடிகாரம் வந்தது. பாருங்க காலம் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, காலம் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, முதல்ல சூரியனை வச்சு நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த கடிகாரத்துக்கு அவசியம் இல்லை, கடிகாரமே தேவையில்லை, சூரியனை வச்சு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த மணல் கடிகாரம் குடுவையில வந்துச்சு, தாமிர பாத்திரம். அந்த தாமிர பாத்திரத்துல அது ஒரு கால்குலேஷன் வச்சு அது ஒரு வால் கிளாக் இருந்தது, அது ஒரு கிளாக் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய வால் கிளாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன வால் கிளாக் வந்தது. அப்புறம் அலாரம் கிளாக் வந்தது. அதுக்கப்புறம் கையிலேயே கடிகாரம் கட்டினா. இப்ப போன்லயே எல்லாம் வந்துருச்சு.
இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் கடிகாரம், கிளாக்கு, கால்குலேட்டரு, சோ மெனி திங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. முன்ன கால்குலேட்டருக்கு அவசியம் இல்லை. முன்ன கால்குலேட்டருக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கும் சில மளிகை கடையில் போய் நம்ம ஜாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரிலாம் இல்லை. அவன் ஒரு ஒரு கியூஆர் கோடு போட்டிருப்பான். ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஸ்கேனர் இருக்கும். இந்த ஸ்கேனர்ல வச்சு வச்சு எடுத்து போட்டுருவான். ஏன்னா மூளையை வேலை செய்யாது. அது மூளைக்கு வேலை கொடுக்க நேரம் கிடையாது. இப்போ மக்களுக்கு இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்க நேரமே இல்லை. அதுல என்ன பண்றான், எல்லா பாக்கெட்லயும் ஒட்டி விட்டுருப்பான். அதை கொண்டு அந்த ஸ்கேனர் மிஷின் மட்டும் வச்சு அது என்ன ரேட்டுன்னு காமிக்கும். ஆனா இன்னைக்கு சில மளிகை கடையில அந்த அண்ணாச்சி காதுல ஒரு பென்சிலை குத்தி இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 7-8 பேர் நிப்பாங்க. ஒருத்தர் அரிசி கொடுங்கம்பாங்க, ஒருத்தர் பருப்பு கொடுங்கம்பாங்க, ஒருத்தர் மஞ்சத்தூள் கொடுங்கம்பாங்க, ஒருத்தர் மிளகாத்தூள் கொடுங்க. எல்லாரும் கேட்கறது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவார். ஒரு ஆள் என்ன கேட்டாரோ எல்லாம் எழுதியிருப்பாரு, ஒருத்தரும் என்ன கேட்டாரோ எழுதியிருப்பாரு. இது எப்படி முடிஞ்சது? அவர் எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாரு, எந்த விஞ்ஞான கூடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணாரு, கால்குலேட்டர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னு. ஆனா ரொம்ப சுலபமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் மாயாப்பூர் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பானிபூரி போய் சாப்பிடுவேன். ஏன்னா வெளியில எல்லாம் பானிபூரி சாப்பிட முடியாது, நம்ம டெம்பிள்ல தான் சாப்பிட முடியும். பிரசாதம் கிடைக்காது இல்லையா, பிரசாதமா இருக்காது. நீங்க மாயாப்பூர்ல போனா டிவோட்டி தான், பக்தர்கள் தான் பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு பானிபூரி ஸ்டாலை சுத்தி 10-15 பக்தர் இருப்பாங்க. இந்த பானிபூரி எடுத்து ஒரு கொடுத்துட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டே இருக்காரு. நம்மளும் சுவையா இருக்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். நம்ம மறந்து போயிடுவோம் எவ்வளவு சாப்பிட்டோன்னு. அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிரபு நீங்க 20 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்க, அவர் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டாரு, இவர் 15 ரூபாய்க்கு சாப்பிட்டாரு. இந்த மாதிரிலாம் மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு நாட்டுல பெரும்பாலும் மூளை வேலை செய்யறதே இல்லை. அதுவும் குறிப்பா இன்னைக்கு படிக்கிற பசங்களுக்கு மூளை வேலை செய்யறதே இல்லை. ஏன்னா எல்லாம் கால்குலேட்டர் எந்திரத்தோட வாழ்க்கை தான். மூளைக்கு வேலையே இல்லை, பிராக்டிக்கல் நாலேஜும் கிடையாது. எல்லாம் புஸ்தகத்துல படிச்சு படிச்சு அப்படியே ஒப்பிக்க வேண்டியதுதான். புஸ்தகத்துல படிச்சு அப்படியே வாந்தி எடுத்துடணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம், நீங்களோட கல்வி திட்டம் அப்படிதான். ஆனா பாகவத்துல பாருங்க, ரொம்ப அழகா கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம். திருதி, அப்புறம் வேதா, லவா, நிமிஷா, க்ஷணா, கதா, லகு, தண்டா, பிரகரா, டே, 1 day and 1 night and 1 பக்ஷா. 1 பக்ஷானா 15 days. சரிப்பா, அதுக்கு அப்புறம் கடைசி அது வருவோம். இப்ப என்னன்னா, இந்த அணுவுடைய கால்குலேஷன், அணுக்கள் இருந்து கணக்கு ஆரம்பிக்குது. அப்ப ரொம்ப ரொம்ப மைனூட், கண்ணுக்கு அணுங்கிறது கண்ணுக்கே புலப்படாத ஒன்று. அந்த ஒரு அணு இன்னொரு அணுவோட சேரும் போது அது திரிசரேணுன்னு சொல்லுவாங்க, திரிசரேணு. அப்புறம் 8 அணு சேர்ந்து ஒரு திருதி. அதுக்கப்புறம் அது 1 வேதா. இப்படி கால்குலேஷன் பண்ணி போட்டுட்டே வர்றாங்க. இப்படி கால்குலேஷன் பண்ணி வரும்போது ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு முகூர்த்தம், 20 மினிட்ஸ். போன கிளாஸ்ல பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஐயர் சொல்லுவார் மனவரில் உட்காந்து, முகூர்த்த நாழி ஆயிடுத்து, முகூர்த்தம் நெருங்கிடுத்து, ஒண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரல கூப்பிடுவாரு இல்லையா. கல்யாணத்துக்கு நாளி ஆயிடுச்சு, நாழி நாழி ஆயிடுத்து, முகூர்த்தம் நெருங்கிட்டே வருது, கூட்டின்னு வாங்க ஒண்ணு மாப்பிள்ளையோ, ஐயர் சொல்லுவார் மனவரில் உட்காந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, 24 மணி நேரம் ஒரு நாள். ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் ஒரு நாள். அந்த மாதிரி 30 நாள் ஒரு மாசம். இப்படி 365 நாள் ஒரு வருஷம் மனிதனுக்கு. இது தேவர்களுக்கு எடுத்து போகும்போது நம்முடைய 6 மாசம் தேவர்களுக்கு ஒரு பகல், உத்தராயண காலம், சூரியன் வடக்கு நோக்கி நகர்வது. அப்புறம் 6 மாசம் ஒரு இரவு, சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது. அப்போ சூரியன் வடக்கு திசை நோக்கி நகரக்கூடிய 6 மாதம், நம்முடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல். சூரியன் தெற்கு நோக்கி நகரக்கூடிய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 365 நாள் தேவர்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி தேவர்களுக்கு 100 வருஷம். அப்படி இருக்கும்போது இது பிரம்மாவோட ஆயுளோட ஒப்பிடும்போது இது அல்ப ஆயுசு தான்.
எப்படின்னா, ஒரு சின்ன பூச்சி இருக்கு, கரப்பாம்பூச்சி, பல்லி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த உயிரினத்தோடு மனுஷனை ஒப்பிடும்போது அந்த உயிரினங்கள் அற்ப ஜீவராசி. பூச்சிங்க, கொசு, ஈ, இந்த பூச்சிகளோடு நம்மளை ஒப்பிடும்போது அந்த பூச்சிகள் அல்ப ஜீவராசி. நம்மள தேவர்களோடு ஒப்பிட்டா நம்ம ஆயுள் காலம் அல்பாயுசு. அப்புறம் தேவர்களோட பிரம்மாவோட ஒப்பிட்டா தேவருடைய ஆயுசு வந்து அல்பாயுசு. பிரம்மா வந்து 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு பகல். 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு இரவு. ஒரு கல்பம் பகல், ஒரு கல்பம் இரவு. அந்த மாதிரி பிரம்மா வந்து 365 நாளுக்கு அவருக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி பிரம்மா வந்து 100 வருஷம் வாழ்றாரு. அதுவே வந்து மகாவிஷ்ணு ஒரு தடவை மூச்சு காற்ற உள்ள இழுத்தா பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சது. மகாவிஷ்ணு வந்து ஒரு 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 மூச்சு, ஒரு சுவாசம் வந்து உள்ள இழுத்தாருன்னா பிரம்மாவோட ஆயுள் முடிஞ்சது. திரும்பி சுவாசம் வெளிவிட்டா பிரம்மாவோட ஆயுள் காலம் தொடங்குது. அதாவது ஒரு மகாவிஷ்ணு எக்கார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கோவிந்தம் ஆதி புருஷம், கோவிந்தன் ஆதி புருஷன். அந்த கோவிந்தம் ஆதி புருஷன் வரக்கூடிய புருஷாவதாரம் தான் காரண உதகசாய் விஷ்ணு. காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்க, அந்த காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற காரணோசாய் விஷ்ணு ரோமம் இருக்கு இல்லையா? அந்த ரோமம்னா இந்த உடம்புல உள்ள முடி. இது இப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு டாட் வரும். இந்த ஒரு முடி இப்படி பிடிச்சு இழுத்து பாருங்க, ஒரு டாட் வரும். இந்த ஒரு டாட்ல இருந்து, இந்த ஒரு புள்ளியிலிருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வந்துட்டு இருக்கு. காரணவா ஜலே பஜனிஸ்மயம் நித்ரம் அனந்த ஜெகதன் ரச ரோம கூபா. அவருடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அதுக்கப்புறம் ஒரு அண்டத்துக்குள்ளே அவர் நுழையிறாரு. அண்டாந்தரஸ்து பரமானு செய்யாந்தரஸ்தம். ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் கர்ப்போஷாய் விஷ்ணு. அந்த கர்ப்போஷாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டு, அதுல 14 லோகம். அப்போ ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம். அது ஒரு பேக்கேஜ். அந்த மாதிரி இன்யூமரபிள் பேக்கேஜஸ் இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ், கோடிக்கணக்கான அண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான அண்டத்துல ஒரு அண்டத்துக்குள்ளயும் 14 லோகம். அந்த 14 லோகத்துக்குள்ள பூகோளம் ஒண்ணு. அந்த பூகோளத்துக்குள்ள இந்தியா ஒரு இடம். அந்த இந்தியால தென்னிந்தியா ஒரு இடம். அந்த தென்னிந்தியால பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அதுல ஒரு சின்ன ஊர் வந்து செஞ்சேரி. அந்த ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு மகாவிஷ்ணு யாரு, அவர் அதையும் பண்றாரு இதையும் பண்றாரு. இந்த மூளை வச்சு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மனித மூளைக்கு உட்பட்டதெல்லாம் பகவானுடைய படைப்பு சிருஷ்டிப்பெல்லாம். அவருடைய சக்தி வந்து அச்சிந்திய சக்தி, இன்கான்சிபிள் பொட்டன்சி. பகவான் வந்து எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்காரு. அந்த எல்லையற்ற சக்தி வச்சுட்டு இருக்கிறவரை இந்த குறைந்த புத்தி உள்ள மூளையினால உணர முடியாது. அதுல அப்படியெல்லாம் உணர முடியாது. வீண் ஆராய்ச்சி பண்ணியோ. அதான் பிரம்ம சமீதியில பிரம்மா எல்லாமே சொல்லிட்டாரு. பிரம்மா என்ன சொல்றாரு? பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனி புங்கவான். ஒரு முனி காற்றை விட வேகமா போவார். அப்படி காற்றை விட வேகமா பயணம் செஞ்சாலும் பகவானுடைய சக்தி அவனால அளக்கவே முடியாது, உணரவே முடியாது. அவனுடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு, நம்முடைய பௌதிக சிந்தனைகளுக்கும் பௌதிக புலன்களுக்கும் அப்பாற்பட்டது பகவானுடைய சக்தி, அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து அச்சிந்தியா. அதனால அந்த அச்சிந்திய சக்தி உள்ள பகவான இந்த சின்ன மூளையை வச்செல்லாம் உணர முடியாது. ஹரே கிருஷ்ணா. யார் அன்மியூட் ஆயிருக்காங்க? ஓகே. சோ இப்படி பிரம்மாவோட ஆயுள்காலம் வினோதமானது. அந்த பிரம்மாவோட ஆயுள்காலத்துல எண்ணற்ற மனுக்கள் வந்து போறாங்க. இப்படி எல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மனித மூளையால ஆராய்ச்சி பண்ணியோ, கற்பனை பண்ணியோ, இல்ல வரட்டு தத்துவத்தை பேசிண்டோ, இல்ல வாதம் செஞ்சோ புரிஞ்சுக்கூடிய விஷயம் இல்லை இதெல்லாம்.
வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்து. வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் பகவானை புரிஞ்சிட முடியாது, பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒன் பக்ஷா, பித்ரு பக்ஷான்னு சொல்றாங்க இல்லையா, பித்ரு பக்ஷா. சோ பக்ஷா எப்பவுமே வரும். 15 days வந்து ஒன் பக்ஷா. பித்ரு பக்ஷானா பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமை. இந்த மாகாளிய பக்ஷான்னு சொல்லுவாங்க, மாகாளிய பக்ஷா, பித்ரு பக்ஷா. அது வந்து முன்னோர்கள் வீட்டுக்கு வர்றது ஐதீகம். ஏன் அவங்க அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்க, ஜெயபிரதா மாதாஜி? சோ மாகாளிய பக்ஷா அல்லது பித்ரு பக்ஷா, அந்த டைம்ல வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க பித்ரு பக்ஷா, மாகாளய பட்சத்துல. அப்புறம் மாகாளய அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களை வழிபடுவாங்க. பித்ரு வழிபாடு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாகாளய அமாவாசை, இதெல்லாம் பித்திருக்களுக்கு உகந்த நாள். அவங்க போய் நதிகள், புனித நதிகள் ஓடுற இடத்துல, ஆறுகள் ஓடுற இடத்துல போய் பித்திருக்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணி, பிராமணருக்கு அரிசி வாழைக்காய் எல்லாம் கொடுத்து, அவருக்கு தட்சிணை கொடுத்து, பிராமணனுக்கு போஜனம் கொடுத்து, அந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அவங்கள வந்து வழிபடுறோம். சில நேரம் பித்திருக்கள் வந்து பித்ருலோகத்துக்கு போகாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். முன்னோர்கள் வந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ, பாட்டியோட அம்மா, அம்மாவோட அம்மா, பாட்டியோட பாட்டி, தாத்தாவோட தாத்தா, அவங்க யாராவது ரொம்ப பாவகாரியம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வேறு உடம்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், அது போய் சேர்ந்து அவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க. இந்த பித்ருலோகத்தை பத்தி இங்க சொல்லியிருந்து ஸ்லோகத்துல ப்ராப்பர் மென்ஷன் பண்ணியிருந்தார். சோ இந்த பித்ருலோகம் போறது, அந்த இறந்து போனவங்கள முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா பித்ரு தோஷம் வரும், பித்ரு சாபத்துக்கு ஆளாகும், பித்துக்களுடைய சாபம். அதனால வேதங்கள்ல கர்மகாண்ட பகுதியில நிறைய பித்திருக்களுக்கான சடங்கு முறையில சொல்லியிருக்கு. ஒருத்தர் இறந்த உடனே என்ன பண்ணணும், அந்திம கிரியா, சோடச சம்ஸ்காரம் இருக்கு, நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. சம்ஸ்காரம் சொன்னா நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறை. ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்த உடனே அவன் தன்னை புனிதப்படுத்திக்கணும். அப்ப வேதங்களை சொல்லப்பட்டிருக்கிற சடங்கு முறைகளை செய்யும் போது அவன் தூய்மை அடைவான். 16 சம்ஸ்காரம், சோடச சம்ஸ்காரம், தச சம்ஸ்காரம், தசவித சம்ஸ்காரம், 10 சம்ஸ்காரம் இருக்கு. ஒரு ஆண் பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே அவன் நல்ல குழந்தைய வேண்டி செய்யக்கூடிய சம்ஸ்காரம் வந்து கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரீமந்த பொண்ணு, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணா, அப்புறம் கர்ணவேதா, அப்புறம் வந்து வித்யாரம்பம், அப்புறம் உபநயனம், அதுக்கப்புறம் விவாக சம்ஸ்காரம், அதுக்கப்புறம் அந்திம கிரியா. இது ஒண்ணா இருக்கு, எல்லாம் பியூரிபிகேஷன். ஒரு மனிதன் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்கு முறையை செஞ்சு தன்னை புனிதப்படுத்திக்கணும். கல்யாணம் ஒரு சம்ஸ்காரம் தான், ஒரு பியூரிபிகேட்டரி ப்ராசஸ். அது மாதிரி ஒருத்தர் இறந்து போனா அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குல இருக்கு. ஒருத்தர் உடலை விட்டா அந்த ஜீவாத்மா வந்து அவன் உடலை விட்ட உடனே அவன் பாவம் செஞ்சானா புண்ணியம் செஞ்சானா, அந்த இறந்து போன தந்தை, தாய், தந்தை, அவங்கள வந்து நரகத்துக்கு போகாம காப்பாத்தவன் தான் புத்திரன். புத்ரா, திரா அப்படின்னா விடுவிக்கிறது, பூ அப்படின்னா நரகம், புன்னாடா பூ, பூங்கிற நரகத்துக்கு போகாம விடுவிக்கிறது தான் புத்திரன். இங்க பாத்தீங்கன்னா இந்த புத்ரா மூத்ரா ரெண்டு இருக்குல்ல, மூத்திரன்னு சொல்லுவாங்க யூரின. எந்த பையன் வந்து தன்னையும் விடுவிச்சுக்க முடியல, தன் பெற்றோரையும் விடுவிக்கல, அவன் யூரினுக்கு ஒப்பானவன், அவன் மூத்திரா மாதிரி. புத்ரா அப்படின்னு சொன்னா அவன் தன் பெற்றோரை விடுவிக்கணும். அதனாலதான் வேத காலத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தனக்கு ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேரு எதுக்கு ஆண் வாரிசு வேணும்னு தெரியாமலே ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண் வாரிசோட நோக்கமே வந்து பெற்றோரை விடுவிக்கிறது தான். ஆனா இன்னைக்குள்ள மக்கள் பெரும்பாலும் இன்னைக்கு பெற்றோர்கள் தங்களையே விடுவிச்சுக்க முடியல,
தங்கள் பெற்றோரை விடுவிக்க முடியல, இவங்க எப்படி இவங்க குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாங்க? புத்திர சத்ரு அபண்டிதா. சாணக்கிய பண்டிதர் சொல்றார், யார் யாருக்கு எதிரி, யார் யாருக்கு எதிரி, யார் யாருக்கு எதிரி? ரீனங்குத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அபண்டிதா. ஒரு அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டார். அப்ப அந்த கடன்காரன் என்ன பண்ணுவான்? நேரா பையன்கிட்ட வருவான். டேய், உங்க அப்பா கடன் வாங்கினாரு, எப்ப நீ அடைக்க போற? இல்லாட்டி வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம், சாமான எடுத்துட்டு போயிடுவோம், அதை எடுத்துருவோம், இதை எடுத்துருவோம். அப்ப என்னாச்சு? அந்த அப்பாவே அந்த பையனுக்கு எதிரியா போயிட்டார். ஈனங்கத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி. அம்மாவுடைய நடத்தை சரியில்லைன்னா அந்த பையனை எல்லாரும் ஏளனமா பேசுவாங்க. அப்ப அம்மாவே அந்த பையனுக்கு எதிரி ஆயிட்டா. ரூபாவதி பாரிய சத்ரு. அவரு ஒரு மனைவி, அழகான பொண்ணு, இன்னைக்கு எல்லாம் விரும்புறாங்க, அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணு தேடி தேடி பிடிக்கிறாங்க. ஏதோ அழகான பொண்ணு கிடைப்பாளா? பொண்ணு நல்லா அழகா இருக்கணும், நல்ல வெள்ளையா இருக்கணும், அதெல்லாம் பாக்குறான். வெளியே பூரா வெள்ளை, உள்ள பூரா அழுக்கு. அந்த மாதிரி பொண்ணு அழகா இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணா, பையனை விட பொண்ணு அழகா இருந்தா என்ன பிரச்சனை? அவளுக்கு கர்வம் வந்துடும். என் வீட்டுக்காரோட நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப அழகா இருக்கேன், அவளே அந்த கணவனுக்கு எதிரி ஆயிடுவா, சத்ரு ஆயிடுவா. ரூபாவதி பாரிய சத்ரு. என்னாச்சு? இன்னைக்கு நீங்க பெரும்பாலும் நீங்க கல்யாண வீட்டுல போனீங்கன்னா அவங்க எல்லாரும் வீட்டுல பத்திரிக்கை வச்சிருப்பாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிறாங்க. அந்த பத்திரிகையை எடுத்து முதல்ல பொண்ணுடைய கிராஜுவேஷன் என்ன என்ன படிச்சிருக்கா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு பாருங்க. 99% பையனை விட பொண்ணு தான் அதிகமா படிச்சிருப்பான். இந்த பையன் பின்னா பொண்ணு எம்ஏ படிச்சிருப்பா. இந்த பையன் பிஏன்னா பொண்ணு எம்ஏ எம்ஃபில் எம்எட் பண்ணிருப்பான். இன்னைக்கு பையன் பாலிடெக்னிக் பொண்ணு டிகிரி வாங்கியிருப்பான். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஓ, அவனோட நான் அதிகமா படிச்சிருக்கேன், அதனால நீயும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கேன், நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன், எனக்கு மட்டும் குழந்தை பிறந்து நான் மட்டும் பாத்துக்கணுமா? நான் ஒரு நாள் குழந்தைக்கு ஆய் வாஷ் பண்ண, நீ ஒரு நாள் வாஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா டைம் இல்லப்பா. சோ இதான் நடக்குது மெட்டீரியல் வேர்ல்டு. பௌதிக உலகத்துல என்ன நடக்குதுன்னா, ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அபண்டிதா. எந்த பையனுக்கு ஆன்மீக அறிவு இல்லையோ, வேத ஞானம் இல்லையோ, அந்த பையனே அவங்க அப்பா அம்மாவுக்கு எதிரி ஆயிட்டு. இல்லையே, என் பையனை நல்லா படிக்க வச்சிருக்கேன், அவன் பிஇ முடிச்சு எம்இ பண்ணி எம்எட் பண்ணியிருக்கான், ஒரு பையன் டாக்டர் ஆயிட்டான், ஒரு பையன் லண்டன்ல செட்டில் ஆயிட்டான், ஒரு பையன் யூஎஸ்ல இருக்கான், ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியால இருக்கா, அவ அதை படிச்சிருக்கா, இவன் இதை படிச்சிருக்கா. உன்னை யாரு விடுவிக்க போறப்போ? அவங்களே அவங்களால விடுவிக்க முடியாது. அப்பா அம்மா செத்து போயிடுவான். இது என்ன நடக்குதுன்னா, கலியுகத்துல இந்த கும்பகோணம், நாகப்பட்டினம், பெரம்பலூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவான். பையன் ஒரு நாட்டுல, பொண்ணு ஒரு நாட்டுல. இந்த காடு 6 மாசம், நாடு 6 மாசங்கிற மாதிரி இவன் வீட்டுல ஒரு 6 மாசம், அவன் வீட்டுல ஒரு 6 மாசம். இதுக்கு இடத்துல சொந்த வீடை விட்டு வர மனசு கிடையாது. அது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, கும்பகோணத்துல கஷ்டப்பட்டு கட்டின வீடு, தஞ்சாவூர்ல உள்ள கிராமத்துல கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இந்த கட்ட போனா அதுலதான் போகணும், இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா உட்கார்ந்துருப்பான். யாரு? இந்த வயசான அப்பா அம்மா. வயசான அப்பா அம்மா இந்த ஊர்ல கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். பையன் ஒரு நாட்டுல இருப்பான். திடீர்னு ஒரு நாள் இருந்தாலும் மண்டையை போட்டுருவான், செத்து போயிடுவான். இந்த ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வரணும், ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து வரணும், ஒருத்தர் லண்டன்ல இருந்து வரணும். வந்த உடனே நேரம் கிடையாது, லீவும் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஐயரை பிடிச்சு என்ன பண்றது? அவளுக்கு திதி பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், 10 நாள் பிண்டம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு கம்யூனிட்டிக்கு ஒண்ணு இருக்கு, 10 நாள் பண்றது, 16 நாள் பண்றது, அப்புறம் சுபஸ்ரீகாரம், அந்த மாதிரி நிறைய இருக்கு, சிஸ்டம்லாம் இருக்கு. இவனுக்கு நேரம் கிடையாது, லீவும் கிடையாது. அந்த 10 நாள் பண்றது 2 நாள்ல பண்ணிட்டா என்ன அப்படிமா? 10 நாள் பண்ண வேண்டியத 2 நாள் பண்ண என்ன? இது எப்படின்னா, 4 நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரே வேலையில கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும்? அந்த மாதிரி இந்த இறந்து போன ஆத்மா
எங்க போகணும்னு தெரியாம என்ன பண்ணணும்னு தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கும். அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு அப்பா அம்மாவை இறந்து போயிட்டா அவருக்கு இந்த பிண்ட தானம் பண்ணும். எள்ளு தண்ணி அரைச்சு பிண்ட தானம் பண்ணி அவங்களை ஒரு நாளும் டெலிவரி பண்ணி அவங்களை பிரசாதம் கொடுத்து அவங்கள பித்ருலோகத்துக்கு அனுப்பணும். இவன் ஒழுங்கா செய்யலைன்னா அவன் பித்ருலோகத்துக்கே போக முடியாது. வேறு உடம்பு கிடைக்காம நரக வாழ்க்கை அனுபவிச்சு சூட்சம சரீரத்துல பிசாசாவும் பூதமாவும் சுத்திட்டு இருக்கு. ஒரு ஏகாதசி மகாத்மியம், அந்த ஏகாதசி பேர் மறந்துட்டேன். ஏகாதசி மகாத்மியத்துல என்ன இருக்குன்னா, ஒரு முறை நாரதர் ஒரு ராஜாவை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, நாரதர் யமலோகத்துக்கு போயிருந்து அங்க ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் என் பையன்கிட்ட சொல்லு, நான் நரகலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், அவனை எப்படியா என்னை விடுவிக்க சொல்லுன்னு. இவரு நாரதர் சொன்னார் அந்த பையன்கிட்ட, நீ ஏகாதசி விரதம் இருந்து அந்த பலனை அவன் அப்பா அம்மா கொடுத்தா அவன் நரகத்திலிருந்து தப்பிச்சிடலான்னு. அந்த மாதிரி அவர் ஏகாதசி விரதம் இருந்து. சரி, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஒரு இறந்து போன ஆத்மா அந்த பித்ருலோகத்துக்கு போற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். இந்த பையன் என்ன பண்ணுவான், ஒழுங்கா செய்யலைன்னா அந்த பித்ரு சாபத்துக்கு ஆளாகும். ஏற்கனவே உள்ள சாபத்தினாலதான் ஜட உலகத்துல பிறந்திருக்கான். இந்த ஜட உலகத்துல பிறந்து தேவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாம தேவர்களுடைய சாபம், மற்ற ஜீவராசியில துன்புறுத்துறது, இயற்கையை துன்புறுத்துறது, இப்படி சாபம் மேல சாபம் வாங்கி நீ கலியுகத்தில் இருக்கிற மக்கள்லாம் சபிக்கப்பட்ட ஆத்மாக்களா இருக்க, பாவகரமான ஆத்மா. இந்த பாவத்தை எப்படி போக்கிக்கிறது? ஏன்னா இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இன்னைக்கு இதை பத்தி கலியுக மக்களுக்கு கவலையே கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், செத்து போயிடணும். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், செத்து போயிடணும். சோ இந்த பாவகரமான ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த உடலை விட்டு நரகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகணும், பிசாசு உடல்ல இருக்கணும், பூத உடல்ல இருக்கணும். அதனாலதான் வேதத்துல சில கர்ம காண்டெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த கர்ம காண்டத்தை செய்யறதுனால 10 மினிட்ஸ் இந்த கர்ம காண்டம் பண்றதுனால அவங்க என்ன ஆவாங்க, அந்த நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க. அப்ப பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். நிறைய பக்தர்களுக்கு இதான் சந்தேகம். யாரை பார்த்தாலும் இதான் கேட்கறாங்க, பிரபு நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், இந்த பித்திரு தர்ப்பணம் எப்படி பண்ணணும், பித்திருகளுக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எப்படி நான் பித்திரு வழிபாடு செய்யறது? ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பிரபுபாத ஸ்ரீமத் பாகவதம் 7th cantoல பிரகலாத் மகாராஜ் சொல்றார். எண்ணிகசிபு பிரகலாதர் நரசிம்மர் வதம் பண்ணிட்டார். எண்ணிகசிபு நரசிம்மர் வதம் பண்ணிட்டு அந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அந்திம கடமையை பிரகலாதரை செய்ய சொல்றாரு. அப்பாவுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிடு. அது எதுக்கு செய்ய சொல்றாரு? பிரகலாதர் தூய பக்தர், அவரு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல. ஆனா வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால அந்த சடங்கை நீ ஃபாலோ பண்ணு. வேதத்துல சொல்லியிருக்க, அதனால செய். ஆனா பிரகலாதர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பகவான் ஏற்கனவே பிரகலாதர் சொல்லிட்டாரு, உன் அப்பா என்னுடைய கையால கொல்லப்பட்டதுனால உன்னுடைய அப்பாவை பத்தி சொல்லின இருக்கு, 21 தலைமுறை ஆல்ரெடி மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க பகவானுடைய உலகத்துக்கு மோட்சமே அடைஞ்சாச்சு, பித்ருலோகத்துக்கு எல்லாம் போறது இல்ல, மோட்சமே அடைஞ்சாச்சு. அதனால ஒரு தூய பக்தர் பகவான் ஹரியோடைய தாமரை திருப்பாதத்தை முழுமையா சன்னடைஞ்ச ஒரு தூய பக்தர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்துக்கு உட்பட்டவர் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்தை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் வேத நியமங்களை பின்பற்றணுமேங்கிறதுக்காக வேண்டி செய்யலாம். மற்றபடி அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் இல்லை. இதை பகவத்கீதை 1st chapter 41 ஸ்லோகால பொருளுரையில ப்ரோப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த பித்ரு வழிபாடை பற்றி ப்ரோப்பா 2 இடத்துல சொல்லியிருக்காரு. 7ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்கந்தம், 7வது ஸ்கந்தம், பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம் 20வது அத்தியாயம் 22, 23 2 ஸ்லோகத்திலையும் ப்ரோப்பா பிரகலாத நரசிம்மர் பிரகலாத் என்ன சொல்றாரு, நீ உன் அப்பாவை ஹரே கிருஷ்ணா, உன் அப்பா இப்ப இறந்து போயிட்டதுனால அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செஞ்சுடு, வேதத்துல சொன்னதை நீ ஃபாலோ பண்ணு. அட் த சேம் டைம் பிரபுபாத் பகவத்கீதை 1st chapterல என்ன சொல்றாரு, ஒரு கிருஷ்ண பக்தர் யாருக்கும் கடன் பட்டவன் இல்லைன்னு சொல்றாரு. தேவரிஷி பூதாத்ரி நாம பத்துங்கிறான் நக்கிங்கரோம் நாயம் நினீச்சராஜன்.
ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ பித்திருக்களுக்கோ யாருக்கும் கடன் பட்டவர் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப சொல்ல போனா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் கடன்காரங்க தான். ஐயா நான் யார்ட்டையுமே கடன் வாங்கவே இல்லையே, என்ன கடன்காரன்னு சொல்றீங்க? இல்ல, நம்ம பிறக்கும் போதே கடனாளியா தான் பிறந்திருக்கோம். நம்ம இந்த பூமியில வரும்போது ஒரு தாய் தந்தையருக்கு கடன் ஒரு அப்பா அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்புறம் அந்த வம்சத்தில் உள்ள பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்புறம் தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு. வாயு காற்று கொடுக்கிறாரு, அக்னி நெருப்பு கொடுக்கிறாரு, இந்திரன் மழை கொடுக்கிறாரு, வருணன் நீர் கொடுக்கிறாரு, இவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்புறம் மற்ற ஜீவராசி, பசு நமக்கு பால் கொடுக்குது, பட்டுப்பூச்சி பட்டு கொடுக்குது, தேன் வந்து தேனி கொடுக்குது, தாவரங்கள், பறவைகள், எவ்வளவு ஜீவராசி நம்ம கடன் பட்டிருக்கோம். இப்படி எவ்வளவு பேர் கடன் அடைக்கிறது? ஒரு கடன் அடைக்க போனா அந்த கடன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இது தீர போறதே இல்லை. அதனால பாகவத் என்ன சொல்லுது, யார் ஒருத்தர் பகவான் முகுந்தன் முக்தி அளிப்பவரான முகுந்தனுடைய தாமரை திருப்பாத்தை சன்னடைஞ்சவங்க யாருக்குமே கடன் பட்டவர் கிடையாது. அப்ப பிரபுபார் என்ன சொல்றாரு, ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் தினமும் அவங்க வீட்டுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே குறைந்தபட்ச 16 மாலை ஜபிக்கிறார். அப்புறம் வீட்டுல பகவானுக்கு பூஜை மண்டபம் வச்சு அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்றார். இப்படி யார் ஒருத்தர் வீட்டுல பகவானுக்கு விஷ்ணுவுக்கு பூஜை மண்டபம் வச்சு அவருக்கு பிரசாத நிவேதனம் பண்றாரோ, யார் ஒருத்தர் வந்து தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் 16 மாலை ஜபிக்கிறாரோ, அவரால் எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியுங்க. ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து அவர் பக்தி தொண்டை தீவிரமா பின்பற்றதுனால அவர் எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, அவர் வந்து ஈஸ்வரபூரிய கயால வச்சு சந்திக்கிறார். கயா வந்து ரொம்ப ஸ்பெஷல். அங்க விஷ்ணுவோடைய பாதம் இருக்கு. அந்த விஷ்ணுவோடைய பாதத்துல போய் யாரு பிண்ட தர்ப்பணம் பண்றாங்களோ அவங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பேரை விடுவிச்சிடலாம். அங்க யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் பிண்ட தர்ப்பணம் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு சாஸ்திரத்துல ஆண்கள் மட்டும்தான் பிண்ட தர்ப்பணம் பண்ணணும் இருக்கு, பையன் தான் குறிப்பா பண்ணணும். நார்மலா வந்து பசங்க தான் பிண்ட தர்ப்பணம் பண்ணணும். ஆனா கயால போனா இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு பகவானுடைய ஒரு கருணை என்னன்னா, கயால போய் யாரு வேணாலும் யாருக்கு வேணா பிண்ட தர்ப்பணம் பண்ணலாம். பெண்கள் பண்ணலாம், ஆண்கள் பண்ணலாம், யாரு வேணா யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அப்போ அதோட பெனிஃபிட் வந்து ஸ்பெஷல். அங்க கயால ஒரு ஸ்பெஷல் மர்சி இருக்கு தர்ப்பணம் பண்றது. அப்ப சைதன்ய மகாபிரபு அவருடைய தந்தை ஜெகநாத் மிஸ்ரர் மறைந்த பொழுது அவருக்கு தர்ப்பணம் பண்றேங்கிற பேர்ல அவர் என்ன பண்ணாரு, கயாக்கு போயிருக்காரு. அங்க வந்து ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். ஈஸ்வரபுரி வந்து பகவானுடைய சைதன்ய மகாபிரபு தூய பக்தர். ஈஸ்வரபுரியை சந்திச்ச உடனே மகாபிரபு அவர் பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி சொல்றாரு, என்னுடைய கயா யாத்திரை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தா கொடுக்கறதுக்காக இங்க கயா வந்தேன். உங்களுடைய தாமரை திருவடியை தரிசனம் பண்றதுனால என்னுடைய எவ்வளவு முன்னோர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என்னுடைய கயா யாத்திரை முழுமை அடைஞ்சதுங்க. அப்போ ஒரு தூய பக்தரை நம்ம சந்திக்கிறது மூலமா, ஒரு தூய பக்தர், ஒரு வைஷ்ணவர், அந்த மாதிரி தூய பக்தர்ல காண்பதே அரிது. அப்படி ஒருத்தர் தரிசனம் பண்ணா அவங்க பாதங்களை, தாமரை பாதங்கள் விழுந்து வணங்கி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது, அவங்களை தரிசனம் பண்றதுனாலேயே ஒருத்தர் எண்ணற்ற முன்னோர்கள் விடுவிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு தூய பக்தரே குருவா கிடைச்சா என்ன சொல்றது? தூய பக்தர்ல காண்பதே வந்து பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா, அவரே நமக்கு குருவா கிடைச்சிட்டாருன்னா நம்ம பிறவி பயன் அடைச்சிட்டோம்னு அர்த்தம். அத்தகைய குருவுக்கு சேவை பண்றது மூலமா, ஒரு உண்மையான ஆன்மீக குரு ஒரு தூய பக்தருக்கு சேவை பண்றது மூலமா நம்ம வீட்டுல வந்து அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அவருடைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்றது மூலமா எண்ணற்ற முன்னோர்களை நம்மளே நாம விடுவிச்சுக்கலாம், எண்ணற்ற முன்னோர்கள் நம்ம விடுவிக்கலாம். அதனால எந்த பக்தருக்கும் சந்தேகம், இன்னைக்கு நிறைய பக்தருக்கு சந்தேகம், நான் கிருஷ்ண பக்தி பண்றேனே, பித்திருக்களை வழிபடணுமா, எப்படி வழிபடணும், என்ன செய்யணும், பித்திருக்களுக்கு என்ன செய்யணும், சந்தேகமே வேண்டாம். நம்ம கிருஷ்ணனை பின்பற்றினாலே போதும். ஆனா உலக வழக்கத்துக்காக வேண்டி ஒருத்தர் வந்து பேருக்காக அந்த சடங்கை செய்யலாமே தவிர அது வந்து அவ்வளவு முக்கியமானதல்ல. பித்திரு வழிபாடு அவ்வளவு முக்கியம் இல்ல. பகவான் கிருஷ்ணரை வழிபடுறதுனாலேயே எல்லாமே பூர்த்தி ஆயிடும். யதார்த்தரோ மூல நிசேஷனேன திஸ்பந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாரம் எதேந்திரியானம் சர்வாகரணம் அச்சுதேச்சு. எப்படி வந்து வேருக்கு நீர் ஊட்டுறதுனால கிளை இல்லையா, மரம் செடி கொடியெல்லாம் நினைச்சு பெறுமோ,
வயிறுக்கு நீர் ஊற்றுறது, வயிறுக்கு உணவளிக்கிறதுனால உடல் எப்படி ஆரோக்கியமா இருக்குமோ அந்த மாதிரி பகவானை வழிபடுறதுனால எல்லாம் பூர்த்தி ஆயிடும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி ஆயிடும். அதனால நம்ம யாரையும் தனித்தனியா வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் தனித்தனியா நம்ம கடன் பட்டவங்களும் இல்லை. அதனால ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் பகவானை பூஜிக்கிறதுனால, வைஷ்ணவர்களை வழிபடுறதுனால, வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனால எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். அதனால இந்த வைதிக சடங்கு, வேத சடங்குகளை ஒரு கடமைக்காக, ஒரு வேத கொள்கையை பின்பற்றணுமேங்கிறதுக்காக செய்யலாமே தவிர, அல்டிமேட் பக்தி தான் அல்டிமேட். பக்தி தோண்ட நிறைவேற்றுவதாலேயே இதெல்லாம் பூர்த்தி ஆயிடும். அதனால இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த பித்ரு பக்ஷா, மாகலய பக்ஷா அவங்க முன்னோர்களுக்காக பண்றது. அதுவும் பகவானுக்கு கொடுக்குற பிரசாதம் தான் தருது. இந்த பிண்ட தர்ப்பணத்திலேயே விஷ்ணு 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 கோவிந்தா 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 சொல்ல தர்ப்பணமே பண்ணும். அப்ப அங்க பகவான் நாமம் இல்லாம கிடையாது, பகவான் நாமம் இல்லாம ஒன்றும் கிடையாது. என் அப்பா இறந்தப்போ நான் கேட்டேன் ஐயர்கிட்ட, ஐயர் வந்திருந்தாரு. அவர் இந்த தர்ப்பணம் பண்ணும்போது, பிண்ட தர்ப்பணம் பண்ணும்போது விஷ்ணு 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 கோவிந்தா கோவிந்தனர், நீங்க இந்த நாமத்தை சொல்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். எதுக்காக இதை சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாரு, இதை சொல்லிதான் ஆகணும், இதை சொல்லாம தர்ப்பணம் பண்ண முடியாதுன்னு. இதை சொல்லாம தர்ப்பணம் பூர்த்தி அடையாது, அந்த முன்னோர்களுக்கு போய் சேராது, இந்த ப்ராசஸே பிரயோஜனம் போயிடணும். அப்ப இங்க என்ன வந்தது? பகவானுடைய நாமம் தான். அந்த நாமத்தை ஒரு பக்தன் சதா சொல்லிட்டு இருக்கார். பித்ரு தர்ப்பணம் பண்றவங்க அந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போதுதான் விஷ்ணு 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 கோவிந்தா கோவிந்தாங்கிறார். பட் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ண பக்தர் ஒரு நாளைக்கு 24 hours ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு, போன் எடுத்தா ஹரே கிருஷ்ணா, யாரையா பார்த்தா ஹரே கிருஷ்ணா, எல்லாமே தொடங்கும் போது ஹரே கிருஷ்ணா தான் தொடங்கணும். இது இல்லாம ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ இந்த நாம ஜபத்தை கவனமா சொல்றதுனால, நாமத்தை கவனமா உச்சரிக்கிறோம், குற்றம் இல்லாம சொல்றோம், பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிறோம், அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்றோம், வீட்டுல பகவானை பூஜிக்கிறோம், ஏகாதசி விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதுவே போதுமானது ஒரு பக்தன் தன்னுடைய முன்னோர்களை விடுவிக்கிறது. இல்ல பிரபு, இருந்தாலும் நான் ஒரு வேத கொள்கையை பின்பற்றணும், நான் ஒரு குடும்பஸ்தன், இதெல்லாம் செய்யணும் ஆசைப்படுறேன்னு சொன்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலாம், கோ சேவை பண்ணலாம். அந்த பித்திருக்களை இறந்து போன திதி அன்னைக்கு கோயில்ல எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம். அந்த மாதிரி வைஷ்ணவ முறைப்படி பண்ணி அந்த முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு. இது ஆப்ஷனல். வைதிக சடங்கு பண்றது ஆப்ஷனல், ரெண்டாவது வச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு வேதத்துல சொல்லியிருக்கனால பண்றோம். பட் மெயின் திங் கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வே போதுமானது. ஒருத்தர் தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கும் தன்னுடைய முன்னோர்களை விடுவிக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு எவ்வளவுக்குள்ள பக்தியில தீவிரமா செயல்படுறாரோ, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்திருக்காரோ, அதுவே போதுமானது. அதனால இங்க பகவானுடைய மகிமையை பத்தி சொல்லும் போது அவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. யத் யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயம் அற்புதம் பாக்குறோமோ அதெல்லாம் பகவானுடைய ஒரு சிறிய அம்சத்தோடைய வெளிப்பாடு. அதனால டைம் இஸ் எட்டர்னல். காலம், பகவான் கால ரூபத்தில் இருக்கார். காலச்சக்கரம் சுழண்டுட்டே இருக்கு. அந்த காலச்சக்கரத்தை சுழற்சி அணுவுல இருந்து ஆரம்பிக்குது. இப்படி எல்லாம் கிருஷ்ணா பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதான் சொல்றது, அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. பகவான் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அதனால எப்பவுமே கிருஷ்ணரே நம்பி இருக்கணும், கிருஷ்ணரே சார்ந்து இருக்கணும், கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். அதுக்குதான் நம்ம ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம், பக்தி சேவை, பக்தர் சங்கம், பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஒரு நிமிஷத்தையும், சொன்ன ஒரு டைம் இருக்கு இல்லையா, அணுவுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு நொடி, இதெல்லாம் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தும் போது நம்முடைய நேரம் வீணாக. இல்லாட்டி சாணக்கியர் சொல்ற மாதிரி இப்போ ஒரு செகண்ட், இப்ப மணி எவ்வளவு ஆச்சு? இந்தியன் டைம் படி 9:23. இப்போ ஒரு நான் 1000 பொற்காசு கொடுக்குறேன். இந்த 9:21 திரும்ப கொடுங்கன்னா கொடுக்க முடியுமா? 1000 பொற்காசு கொடுக்குறேன், 9:21 திரும்ப கொடுக்க முடியாது. போனது போனதான், போயே போச்சு, போயிந்தி இஸ் கான்.
முடிச்சுது, வராது. அதனால ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு நொடி நம்ம கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும். இதை வந்து பிரபா சொல்லும்போது அவ்யக்த காலத்துவங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. அவ்யக்த காலத்துவம். ஒரு பக்தன் வந்து ஒரு நொடி கூட வீணாக்க கூடாது, கிருஷ்ணருக்காக பயன்படுத்தணும், கிருஷ்ண உணர்வுல பயன்படுத்தணும். அதெல்லாம் பிரபார் வந்து விதவிதமான சேவை கொடுத்திருக்காரு. பகவானுக்கு பூ கட்டுறது, போகா செய்யறது, கோயிலை சுத்தம் பண்றது, புத்தக விநியோகம் பண்றது, திருவிழாக்களை கொண்டாடுறது, யாத்திரை போறது, பிரச்சாரம் பண்றது, பிரசாதம் சாப்பிடுறது, நாம ஜபிக்கிறது, கீர்த்தனம் பாடுறது, எவ்வளவு 24 ஹவர்ஸ் பத்தாது. 24 மணி நேரம் பத்தாது, அவ்வளவு சேவை இருக்கு. அந்த சேவை செய்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம், நம்ம முன்னோர்களை விடுவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ.